ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம குட்டீஸ் கிச்சன்ல பருப்பு சாதம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாமா? வாங்க. தக்காளி 4 நைமா நறுக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, வெள்ளைப்பூடு 2 நைமா நறுக்கி எடுத்துக்கணும். நெய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறோம். இதிலே அரை டம்ளர் கால் கப்பு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு கலந்து எடுத்து இதில் ஊற வச்சுருக்கோம். அரை மணி நேரம் ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு ஊறட்டும். இந்த அளவு ஊறினா போதும். சாம்பார் பொடி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி சொல்லு. அடுப்பை ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். இதுலேயே ஆயில் கொஞ்சம் ஆயில் இவ்வளோ ஊற்றிக்கலாம். ஆயில் காயும் கடுகு போட்டுக்கலாம். போடுங்க. கடுகு பொடியும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாவே வெள்ளை பொடி போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கவும் வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். வெங்காயம் போடலையே போட்டுருலாம். அப்போ தான் உப்பு நல்லா பிடிச்சி வாங்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கும் தக்காளி போட்டுக்கலாம். கிண்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் மூடி வைக்கலாம். தக்காளி இந்த அளவு வதங்கவும் மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். இதுவே போதும். வர மிளகா வேணால் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறோம். அரிசி போட்டுடலாம். இல்லை 1.5 கப் அளவு அரிசியும் பருப்பு சேர்த்து எடுத்துருக்கோம். இந்த கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு இறக்கிக்கிட்டு 2 விசில் மூடிட்டு விசில் போட்டு 2 விசில் வரவும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். தயிர் வெங்காயம் வச்சிருக்கிறோம் கொஞ்சோண்டு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுனே. இந்த டைம் சூப்பராக இருக்கா?